ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் திரண்டு வீரர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு குவிந்திருக்கின்றனர். தொடர்ந்து அதன் காரணமாக அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து கிரிக்கெட் விமர்சகர் ஆனந்த் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், ஒரு முதன் முறையாக இந்த வெற்றியை ஆர்சிபி பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வரலாற்று வெற்றினே சொல்லலாம். ஏகப்பட்ட ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் இருக்காங்க. உங்களோட பார்வை சார்? என்னோட பார்வையில இந்த வருஷம் ஆர்சிபி வின் பண்ணதே எனக்கு பெருசா ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா த்ரூ அவுட்டாவே மேட்ச் வின்னர். ஆரம்பத்திலயுமே நான் சந்தித்த விஷயம் அதுதான், அந்த ஃபைனல் மேட்ச் அப்போ. இவங்க கிட்ட எந்த வருஷமும் இல்லாம, ஏன்னா ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் ஸ்டார் பிளேயர்களுக்கு ஒரு 3 பிளேயர்களுக்கு காசை இறைச்சிருவாங்க. அதுல ஒரு பவுலிங் சைட்ல வீக்கர் சைடா இருப்பாங்க, இல்ல கோலி மட்டும் தான் ஆடுவாரு. பட் இந்த வருஷம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல டாப் ஆர்டர்ல கோலி, சால்ட், லோவர் மிடில் ஆர்டர் அப்படி ஜிதேஷ் சர்மா, சில நேரத்தில் டீம் டேவிட், பவுலிங்ல ஜோஷ் ஆஷ்லூர், புவனேஸ்வர் குமார், உங்களுக்கு குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு சரியான டீம் அமைஞ்சது. அதுவும் சின்னசுவாமியில 2-3 மேட்சஸ் தோத்தாலும் திரும்ப அவங்களால பவுன்ஸ் பேக் ஆகி வர முடிஞ்சது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, ராசி இல்ல, லக்கு இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த வருஷம் இதெல்லாம் தேவையில்லை, பட் இதுவும் எங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கை கூடி வந்தது இந்த வருஷம். ஏன்னா லாஸ்ட் ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல குருல் பாண்டியா போட்டு வின் பண்ணி கொடுப்பாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வருஷம் இருந்துச்சு. ரொம்ப டிசர்வ்டான ஒரு டீம். தென் ஒரு லாயல் ஃபேன்ஸ். உங்களுக்கு தெரியும், அந்த சக்சஸ் எங்க இருக்குதோ அங்கதான் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அதாவது அவங்க ஃபேன்ஸ் அவங்க விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பரேட் நடக்குது. எல்லாத்துக்குமான டிசர்வ்டான ஒரு டீம். அதாவது 18 வருஷம் அவங்க கப் வின் பண்ணல, விராட் கோலிக்காக வின் பண்ணணும் இப்படிலாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், பட் இந்த வருஷம் என் கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச டீம். பட் அவங்க ஒரு டிசர்வ்டு அண்ட் இப்போ அவங்களுக்கு அந்த கப்பு கிடைச்சிருக்கதான் நான் பாக்குறேன். நான் நன்றி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.